ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்னைப்பர் பிளேயர்ஸ்க்காக தான் நம்ம இந்த வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்னைப்பர் பிளேயர்ஸ்க்கு ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, ஸ்னைப்பரில் இப்போ சிங்கிள் ஸ்னைப்பர் ஆடுறது சரி, டபுள் ஸ்னைப்பரே வச்சுக்கலாம். இப்போ கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லட் அடிச்சிட்டாங்கன்னா அந்த ரீலோட் ஆகிற ஸ்பீடில் இன்னொரு எனிமி அடிச்சிருவான். அதுதான் நமக்கு இருக்க மைனஸ் பாயிண்ட்டு. அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுறோம். அந்த ட்ரிக்கை வந்து பார்க்கலாம். பார்க்கலாம் அந்த ட்ரிக்கை பார்க்கலாமா? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்னைப்பர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. டபுள் ஸ்னைப்பரே எடுத்துக்கோங்க. ட்ரைனிங்கில் போயிட்டு டபுள் ஸ்னைப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு டெசர்ட் ஈகிள் எடுத்துக்கோங்க. எப்பயுமே நான் டெசர்ட் ஈகிள் ஏடபிள்யூஎம் தான் நமக்கு, அதான் கரெக்டாக இருக்கும். டபுள் ஸ்னைப்பரு ஏடபிள்யூஎம். இப்போ டெசர்ட் ஈகிளே நம்ம எப்படி ஆடுறது இந்த வீடியோ பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நான் டெசர்ட் ஈகிள் அடிச்சிட்ருக்கேன். இப்போ ஏடபிள்யூஎம் அடிச்சு பார்ப்போம். இது அடிச்சுட்டு இப்போ டெசர்ட் ஈகிள் எப்படி எடுத்துச்சா, கன் ஸ்விட்சிங் பட்டன் அந்த ரீலோடு பட்டனை வச்சுருங்க. இது ஸ்விட்ச் பண்ணுறேங்க. ஒரு புல்லட் அடிச்சு இப்படி ஸ்விட்ச் பண்ணிட்டிங்கன்னா அந்த ரீலோடு ஸ்பீடே ஆகாது. அதை நம்ம மாற்றி மாற்றி அடிக்க முடியும். அதான் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனாலே இந்த 2 பட்டனையும் நான் வச்சுப்பேன். ஹெட்ஷாட்டு கூட ஈஸியாக அடிக்கலாம். ஹெட்ஷாட் அடித்தா உடனே ஸ்விட்ச் இந்த மாதிரி நிறைய தடவை ஆகும். பட் ஆனால் மொபைல் பிளேயர்ஸுக்கு அதெல்லாம் சகஜம். ஆனால் பிசி பிளேயர்ஸுக்கு அந்த பிரச்சனை வராது. ஏன்னா அவங்க பட்டன் அவங்களுக்கு நம்ம ஸ்க்ரீன்லேயே டச் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் இதுவாகும். நமக்கு அழுத்தினாலும் சில நேரத்தில் ஒர்க் ஆகாது. பட் ஆனால் அவங்க பட்டனு அவங்க லேசாக அழுத்தினா கூட அது ஒர்க் ஆகும், ஸ்விட்ச் ஆகிடும் கன்று. அதுதான் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ டெசர்ட் ஈகிளில் ரொம்பவே ஈஸியாகவே அடிக்கலாம். பட் ஆனால் நமக்கு அடிக்க வர மாட்டேங்குது. இப்படி ஒயிட்டில் இருக்கும்போது மேலே தூக்குனே கண்டிப்பாக லாங் ரேஞ்சில் கொண்டு ஹெச்ஆர் வந்துடும். இப்படி மேலே தூங்குங்க. சில நேரத்தில் இப்போ ரெட்டில் இருக்கிற மேலே தூக்கணுன்னா சில நேரத்தில் தான் விழும் ஹெட்ஷாட்டு. அதே ஒயிட்லேருந்து ரெட்டுக்கு தூக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நிறைய தடவை ஹெட்ஷாட் விழும். இங்கே பாருங்கள், ஹெட்ஷாட் வந்துச்சா. ஆனால் ஒயிட்லேருந்து தான் நான் ரெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணேன். அதனால தான் எனக்கு ஹெட்ஷாட் வந்துருக்கு. இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு சென்சிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ண போகிறோம். சென்சிட்டிவ் இல்லை, ஒரு செட்டிங்ஸு கிராஸ் ஹேர் டைப்பை வந்து கிளாசிக்கில் மாற்றி வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டேப் அடிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுதான் நிறைய யூடியூபர்ஸ் வச்சுட்ருக்காங்க. நானும் அதை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வருது. எல்லா கன்லேயும் எப்படி அடிக்கிறதுன்னு போட்டு நம்ம போட போகிறோம். நம்ம ஏஷ் எடுத்த வீடியோலாம் போட்டிருக்கோம். போயிட்டு பார்க்கலன்னா நம்ம யூடியூப் சேனலில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம யூடியூப் சேனலில் இல்லைனா டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியுதான்னு பார்த்து கொடுத்து விட்றேன். நீங்கள் அதை ஆன் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி ஸ்னைப்பரில் ஈஸியாகவே ஹெட் அடிக்கலாம். பட் ஆனால் அவன் நிற்கும் போது தான் ஹெட் அடிக்க முடியும்னு கிடையாது. ஓடும்போது அடிக்கலாம். அதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு, அவ்வளோதான். அதுவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா ரொம்பவே ஈஸியாக மாறிடும். இப்போ நம்ம ஒரு அடி அடிச்சுட்டு கன்னை ஸ்விட்ச் பண்ணாமல் கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்விட்ச் பண்ணால் கூட அது ரீலோட் ஆகிட்டு தான் நமக்கு வரும். அதே நம்ம இப்படி டபுக்குன்னு ஸ்விட்ச் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. இப்போ கரெக்டாக இப்போ சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்க முடியாது தான். பட் ஆனால் அதை நினச்சிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் புல்லட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சிஎஸ்ல இப்போல்லாம் நிறைய புல்லட் தான் தரானோ, ஒரு 30 புல்லட்டுக்கு மேலே தான் தரானோ. அதனாலே அது கொஞ்சம் ஈஸி தான் அடிக்கிறது. இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு பழகிக்கோங்க. ஸ்னைப்பர் பிளேயர்ஸுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு ஷேரும் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஸ்னைப்பர் பிளேயர் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லிக்கோங்க. இப்போ வாங்க, திருப்பி ஸ்னைப்பரில் தான் நம்ம ஹெட்ஷாட் அடித்தோம். திருப்பி ஒரு ஹெட்ஷாட்டு 150 ஸ்ட்ரைக் மிஸ் ஆகிடுச்சு. அது சிங்கிள் ஸ்னைப்பர் எடுத்து ஆடுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒன்றும் இல்லை. இந்த ஒரே ஸ்னைப்பரை திருப்பி ரீலோட் பண்ணிட்டே இருங்க. இப்படி அடிச்சுட்டு ரீலோடு பண்ணுங்கள். இவன் வேறு ரிக்வஸ்ட் கொடுத்துட்ருக்கான். இப்போ ஒரு அடி அடிச்சுட்டு ரீலோடு பண்ணுங்கள். ஒரு அடி அடிச்சு திருப்பி ரீலோடு பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா ஒரு ஸ்னைப்பரு ஈஸியாகவே அடிக்கலாம். இப்போ டெசர்ட் ஈகிள் அடிக்கிறது வச்சு பார்ப்போமா. டெசர்ட் ஈகிள் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணோன்னா அது வராது, ஒன்றும் இல்லை. இதே நீங்கள் டெசர்ட் ஈகிள் ஸ்னைப்பர்னு எடுத்து வச்சு ஆடுங்க. இப்போ எப்படியான்னு வச்சுக்கிங்களேன், இப்போ ஸ்னைப்பரில் ஒரு புல்லட் அடிச்சுட்டு டெசர்ட் ஈகிள் ஒரு புல்லட் அடித்தாலும் நம்ம அவன் செத்து போய்டுவான். அதே மாதிரி டெசர்ட் ஈகிளில் ஸ்னைப்பரில் உள்ள புல்லட் வச்சுட்டு டெசர்ட் ஈகிள்லேயே ஒரு புல்லட் வச்சுருங்க. அப்போ அவன் செத்து போயிடுவான். இல்லை ஸ்னைப்பர்
யூஸ் பண்ணுறவங்க டெசர்ட் ஈகிளில் காம்பினேஷனாக வச்சுக்கோங்க. இதை பாருங்கள், தொடர்ந்து 2 ஹெட்ஷாட்டு. இந்த மாதிரி அடித்தா கூட பரவாயில்ல. சரி, ஐத்தி தான் பிடிக்க வருதுன்னா ஐத்தி பிடிச்சிருங்க. ஐத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்னைப்பர் எடுத்து ஆடும். இப்போ டெசர்ட் ஈகிளை எடுத்து இப்போ ஐத்தி பிடிச்சா கூட வெறும் டெசர்ட் ஈகிளை வச்சு கூட ஐத்தி கூட பிடிக்கலாம். அப்போ மேலே தூக்கினா ஹெட்டு கூட நான் ஈஸியாக ஒரு ஹெட் தான் டெசர்ட் ஈகிளில். லேசாக நான் நேராக வந்துட்டு இருந்தால் ஈஸியாக டெசர்ட் ஈகிளில் 1 டேப்பு ரொம்ப ஈஸியான. என்னெல்லாம் கேட்டால் 1 டேப்லேயே இருக்கிறது சூப்பராக 1 டேப் அடிக்கிறாங்கன்னு எதுவும் கேட்டால் நான் டெசர்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா டெசர்ட்டில் லேசாக மேலே தூக்கினாலே 1 டேப் போயிடும். செகண்டாக எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது எஸ்விடி தான். ஏன் ப்ரோ உட்பேக்கரு எஸ்கேஎஸ்லாம் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருந்தாலும் ஷார்ட் ரேஞ்சும் சரி லாங் ரேஞ்சும் சரி பெஸ்ட்டுனா என்ன கேட்டால் நான் சொல்கிற ஒரே ஒரு கன்று எஸ்விடி தான் வாங்களேன். அது NHக்கில் இப்போ எஸ்விடி வச்சு ஒரு அடி அடிச்சோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்விடிக்கு பவர் எடுத்துருக்கானு நினைக்கிறேன். ஏன்னா எஸ்விடி முன்னெல்லாம் ஷார்ட் ரேஞ்சில் வந்தால் ஸ்கோப் போட்டு அடித்தாலே எல்லாத்தில் 60 தான் தரும். பட் ஆனால் நிறைய தடவை 110 தரும். இப்போ தான் ஸ்கோப் போடாமல் அடித்தாலே 110 தருது. இப்போ அதே லாங் ரேஞ்சில் இருக்கவனுக்கு ஸ்கோப் போட்டு அடித்தா சில நேரத்தில் 110 தருது. முன்னெல்லாம் 60 தான் தரும் ஸ்கோப் போட்டு அடித்தாலே. இப்போ 73 அப்படி தான் தருது. அதனால எஸ்விடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இல்லை எப்படிலேருந்தோ எஸ்விடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் கொஞ்சம் நல்லா உட்பேக்கர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம ட்ரைனிங் கூட உள்ளாரே போயிட்டு ஒரு ஹெட்ஷாட்டா, அதாவது எப்படின்னா ஹெட்ஷாட் அடிக்கிறதுல ஈஸி. பட் ஆனால் என்ன கொஞ்சம் கஷ்டம், புரியல. அது ஒன்றும் இல்லை மக்களே, ஈஸியாக 1 டேப் அடிக்கலாம். பட் ஆனால் அதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் இல்லாமல் ஹெட்ஷாட் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படியே இப்படி கரெக்டாக இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு அடி கரெக்டாக அப்படி அடித்தோம்னா கண்டிப்பாக விழும். ஸ்னைப்பர்லேயும் ஹெட்ஷாட் அடிக்கலாம், டெசர்ட்லேயும் ஹெட்ஷாட் அடிக்கலாம். இது 2 கண்டையுமே ஈஸியாகவே ஹெட்ஷாட் அடிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்னைப்பரில் ஒரு ஹெட்டு மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது நம்ம ஸ்கோப்பும் மூவ்மெண்ட் ஆகணும். அவனோட ஸ்பீடுக்கு நம்ம ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா ஈடு கொடுக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நம்மளோட இதுவும் நம்ம ஸ்கோப்போட ஸ்பீடும் அவனோட மூவ்மெண்ட் ஸ்பீடும் ஒரே மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கிங்களேன், கண்டிப்பாக 1 டேப் ஈஸியாக வரும். ஈஸியாக 1 டேப் அடிக்கிறதுக்கு அது ஒரு சீக்ரெட்டு. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஸ்னைப்பர் பிளேயர் இல்லைனா டெசர்ட் பிளேயர் இருந்தாருன்னா அதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் நம்மக்கிட்ட வந்துட்டுருக்கு, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ இவனுக்கு ஒரு 1 டேப்பு ஊந்துரு போன மேலே சில நேரத்தில் ஃபயர் பட்டன் வந்து வருது. எனக்கு ஃபயர் பட்டன் வந்து கொஞ்சம் இந்தாண்ட வச்சுட்டேன் போல் இருக்கு. போயிட்டு அது கஸ்டமர் மாற்றணும். இப்போ ஒரு 1 டேப்பு இன்னும் ஐத்தி பிடிக்கிற வருவேன் அடி, அவன் செத்து போயிட்டான். சரி, இந்த பக்கம் வேணா வாங்கடா ஹெட்ஷாட் அடிக்கிற ஒன்று. அதாவது நம்மளை பார்த்து ஹெட்டை வச்சு ஓடி வரவனுக்கு 1 டேப் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி மக்களே. இதே பாருங்கள், இப்போ அந்த மாதிரி தான் அடிச்சு ஒரு 1 டேப்பு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே பாருங்கள், ஒரு 90ல் ஒருத்தர் செத்து போயிட்டான். இன்னும் ஒரு 90 ஒருத்தனுக்கு ஹெட்ஷாட்டு என்ன விழ மாட்டேங்குது. ஹெட்ஷாட் வந்துடு என்னடா அது விழ மாட்டேங்குது. அப்பாடா ஒரு அடி அடிச்சிட்டேன். ஒரு இது இந்த மாதிரிலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இது பெருசாக இருக்கும். ஐ மீன் நம்மளோட ட்ரீம் பெருசாக இருக்கணும், புரியுதா? அதாவது நம்மளோட கோல் பெருசாக இருந்தால் தான், அதாவது நம்ம இவ்வளோ கில் அடிச்சிட்டோமே நினைக்கக்கூடாது, இன்னும் இவ்வளோ தான் அடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கணும், புரியுதா? அதாவது எப்படின்னா வச்சுக்கிங்களேன், இப்போ சிஎஸில் போய்ட்டு 7 கில் அடிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னும் 7 கில் தான் அடிச்சிருக்கோம். அவன் 10-15 கில் அடிக்கிறானோ, நம்ம 7 கில் தான் அடிச்சிருக்கோம்னு நினைங்க, அது போதும். அந்த மாதிரி நினச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் ஈஸியாக நமக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண இது வரும். எப்படி சொல்கிறது, ஹார்ட் ஒர்க்கு பண்ணால் நமக்கும் மனசு வரும், ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுவோம், ஈஸியாகவே அடிப்போம். அதுவும் நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயரு அடிக்ஷன் ஆயிடுச்சின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அடிக்ஷன் அப்படி யாராவது அடிக்ஷனாக இருந்தீங்கன்னா, அவ்வளோவா அடிக்ஷன்னால் நான் யாரையும் அவ்வளோவா பார்த்ததில்ல. அடிக்ஷன் அப்படிங்கிறது வேறு, பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வேறு, புரியுதா? அதாவது எனக்கு ஃப்ரீ ஃபயர் விளாட பிடிச்சிருக்குங்கிற வேலை, எனக்கு ஃப்ரீ ஃபயர் மேலே பைத்தியங்கிறது வேறு. அதாவது ஃப்ரீ ஃபயர் எல்லாருக்குமே ஃப்ரீ ஃபயர் விளாட்ற எல்லாருக்குமே ஃப்ரீ ஃபயரை பிடிக்கும் தான். பட் ஆனால் ஃப்ரீ ஃபயர் விளாட்ற கொஞ்சம் பேருக்கு தான் வந்து அதோட அடிக்ஷன் இருக்கும். அது தப்புன்னு சொல்லலை, சரி அதை அந்த பேச்சை விட்ருவோம். நம்ம ட்ரைனிங் ரவுண்டுக்கு போய்ட்டு விளாடுவோம். ட்ரைனிங் ரவுண்டுக்கு போய்ட்டு இப்போ டெசர்ட்டில் ஒரு ஹெச்ஆர் அடிக்க போகிறோம். வாங்க அடிப்போமா? போயாச்சு. எங்கே இருக்கான் எவனிங்க ஆகணும், எங்கே ஈவினிங் ஆகணும். ஐயோ அடிக்கிறான் ஒரே அனுப்பிடு. அப்பாடா பட்டாச்சு. உள்ளார வந்துரு. எங்கே இருக்கான்? அங்கே இருக்கான், செத்து போயிட்டான். ஐயோ செத்து போயிட்டான். சரி இங்கே வரலாம்.
ஒருத்தனை மண்டே கீச்சு விட்டான் ஒரு போல் இருக்கு. அப்பாடா இவனை அடிச்சாச்சு. இப்போ சரி சரி. ஐயோ MP5 சிப்பு தில்ல அடிச்சு விட்டாங்க மக்களே. சரி இப்போ நம்ம வெளில வருவோமா? சரி வெளில வருவோம். கடுப்பாக இருக்கு. வெளில வந்தாச்சு. இங்கே திருப்பி கொஞ்சம் நேரம் டெசர்ட்டில் விளையாடுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா டெசர்ட்டிகளே ஸ்னைப்பரோட ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஈஸின்னு நினச்சினா ஈஸி. எப்படி சொல்கிறதுன்னு வச்சிங்களேன், இந்த உலகம் எம்மாம் பெருசு. பட் ஆனால் கண்ணுக்கிட்ட போயிட்டு நம்மளோட சின்ன கையை வச்சிங்கன்னு வச்சிங்களேன், அந்த உலகமே மறந்துடும். பட் ஆனால் அப்படி வைக்கக்கூடாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கையை எட்டக்க வச்சோன்னா இன்னும் இத்துக்கோண்டு இருக்க கைன்னு தான் நமக்கு தோணும். அதாவது இப்போ அதே மாதிரி தான் இது இவ்வளோ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அது கஷ்டம்தான். அப்படி தான் நம்ம தோணும். சரி அதை நல்லா எட்டக்க வச்சு நம்ம பார்க்கும்போது என்னடா இவ்வளோதானா, ஈஸியாக நம்ம செய்யலாம் அப்படின்னு நமக்கே தோணும். அது சரி நம்ம வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய நல்ல கண்டென்ட்டெல்லாம் வந்துட்டுருக்கு. உங்களுக்காக தான் நான் வீடியோவே போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பார்க்குறேன், நீங்களும் சந்தோஷமாக இருக்குமீங்க. நான் போடுறேன், நானும் சந்தோஷமாக இருப்பேன். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தானே, போட்டு விடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்னைப்பர் டெசர்ட் ஈகிள் பிளேயர் ஏதாவது ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி மொபைல் பிளேயர்ஸுக்கு ஒரே டிஸ்அட்வான்டேஜ் ஸ்க்ரீன் ப்ராப்ளம். அடிக்கிறது ஈஸி தான், பட் நல்லா ஸ்க்ரீன் தான் கொஞ்சம் கஷ்டம். சரி நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கை பண்ணி வச்சுக்கோங்க. வரட்டா.